வணக்கம், நான் தனலக்ஷ்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ரிவிஷன் நோட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ், பயாலஜியில் பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்னா, மனித நோய்களிலிருந்து கேள்வி கேட்பாங்க, மரபியல் சார்ந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதுபோல் எவல்யூஷன் பரிணாமத்தை பற்றிலாம் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு நான் தெளிவாகவே லாஸ்ட் 2 எபிசோட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மரபியல் சார்ந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்றதையும் சொல்லியிருந்தேன், எவல்யூஷன் கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாவர இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுன்றதை பற்றியும் பார்த்துருந்தோம். அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, கருவுறுதல், அதாவது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் எப்படி பிளான்ட்ஸில் நடக்கும்னு பார்க்கும்போது, பாலின பெருக்கத்திற்கு ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியது தாவரத்தில் உறுப்பு எதுனா பூக்கள் தான், ஃப்ளவர்ஸ். ஸோ அந்த ஃப்ளவர்ஸில் கூட மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், தட் இஸ் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். அப்போது மகரந்தத்தாள் மற்றும் அந்த சூழ்கள் இதனுடைய இணைவின் மூலமாக உருவாது தான் கருவுறுதல் நிகழ்வின் மூலமாக ஒரு ஜைகோட் உருவாதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷனே நம்ம பார்த்துருந்தோம். தட்ஸ் லாஸ்ட் எபிசோட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்க போது, நீங்கள் மனித இனப்பெருக்க உறுப்பு எடுக்கும் பொழுது ஆண் இனப்பெருக்க உறுப்புடைய பகுதிகள் என்ன, அதில் என்னென்ன கிளான்ஸ்லாம் இருக்குது, நாளங்கள் இருக்குது, பெண் இனப்பெருக்க உறுப்புகளுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய நாளங்கள் என்ன, இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும். இதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நான் இது வரைக்கும் பண்ண செஷனில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் 10th புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் தட் ஒன். அதுக்கப்புறமா நீங்கள் 9th 8th அந்த டாப்பிக்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கிறது எங்கன்னா 10th போர்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூ கோ த்ரூ இன் தி 10th டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்ப்ளீட்டாக படிக்கணும். பிகாஸ் இது ரிவிஷன் நோட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ த்ரூ தி டெக்ஸ்ட் புக் ஆல்சோ. நவ் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் வாட் மனிதரில் பால் இனப்பெருக்கம். கேமெட்ரி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், தமிழ் நம்ம என்ன சொல்கிறோம், இனசெல்கள் நாம் அழைக்கப்படுகிறது. அப்போது 2 கேமெட்ஸ் என்ன இருக்குது மனிதனோட பால் இனப்பெருக்கத்துக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆண் இனசெல் மற்றும் பெண் இனசெல். இந்த ஆண் இனசெல் சொல்கிறத மேல் கேமெட் அண்ட் பெண் இனசெல் ஃபீமேல் கேமெட்ஸு. 2 இணைவதன் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய உயிரினம், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜனி தோற்றுவிக்கப்படுகின்றன. பால் இனப்பெருக்கத்தின் மூலம் விளைவாக 2 ஒற்றை மையன்னு சொன்னோம்னா, ஒரு ஆண் கேமெட்டோடைய ஹாப்ளாய்ட், அதாவது ஒற்றை மையம், இன்னொரு பெண் கேமெட்டோட ஒற்றை மையம். இந்த 2 ஒற்றை மையம் இணையுது பார்த்தீங்களா? அப்போ 2 ஒற்றை மையம் இணைந்து உங்களுக்கு இரட்டை மையத்தன்மைக்கு உருவாக போகுது. ஸோ இந்த இரட்டை மையத்தன்மை தான் ஜைகோட்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எல்லா உயிரினமும் ஒரு பாலின பெருக்கத்து மூலம் உருவாகுதுன்னா, கண்டிப்பாக அது எப்படி நடைபெறும்னு பார்க்கும்போது மியாசிஸ் டிவிஷன் மூலயமா ஹாப்ளாய்ட் கண்டிஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் போனதுக்கப்புறமா தான் அதோடைய ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடைபெறும். அப்போது கருமுட்டை ஜைகோட் என்பது ஒற்றை மையத்தன்மையால் இரட்டை மையத்தன்மையாக கேள்வி கேட்டாங்கன்னா அது இரட்டை மையத்தன்மை. எப்படி உருவாகும்? 2 ஒற்றை மையத்தன்மையை கொண்ட செல்கள் இணைவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு கருமுட்டையானது இரட்டை மையத்தன்மையுடையதாக இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் ஜைகோட். ஆங்கிலத்தில் ஜைகோட் சொல்கிறோம், தமிழில் கருமுட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், ஒற்றை மையத்தன்மைனா என்ன, இரட்டை மையத்தன்மைனா என்ன. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டாலே அது பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் முதல்ல அந்த ஆண் செல்லும் பெண் செல்லும் அது ஹாப்ளாய்ட் கண்டிஷனுக்கு மாறணும். அந்த ப்ராசஸ் பேர் மியாசிஸ். இதுதான் டேரக்ட் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ரிடக்ஷன் டிவிஷன் அண்ட் ஈக்குவட்டோரியல் டிவிஷன். நம்பர் ஆஃப் செல்ஸ் ஒரு ஹியூமன் பாடியில் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சைல்டு, ஒரு 9 months பேபி, அதுக்கப்புறம் 2 year அண்ட் 3, 5, 6 year 12 years இப்படி அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க போகிறாங்கன்னா செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்குல்ல. அப்போது அது மார்ஃபாலஜிக்கலாக அவங்களுடைய க்ரோத் இருக்குதா இல்லையா நம்ம பார்க்குறோம்னா அந்த க்ரோத் எல்லாமே மைட்டாசிஸ்னா ஈக்குவேஷனல் டிவிஷன். பாடி செல்ஸில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கோ அது சேம் குரோமோசோம்ஸ் இருந்துட்டாலே அது என்ன அர்த்தம், மைட்டாசிஸ். அங்கே எதுவுமே ரெடியூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குண்டல் பகுப்பு கூட என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். அப்போ மைட்டாசிஸ் ஆஸ் வெல் வாட் மியாசிஸ். இந்த மியாசிஸ் தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரெடியூஸ் ஆகணும். அப்போது ரெடியூஸ் ஆனால் மட்டும்தான் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஷன் நடக்கும். இங்கே முதல்ல நம்ம பார்க்குறது என்னென்னு பார்க்கும்பொழுது ஆண்களின் விந்தகங்களும் மற்ற பெண்களின் அண்டங்களும் இதான் முதல்நிலை பாலின பெருக்கம் என்று அழைக்கப்படுது. தட் இஸ் வாட் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க,
பிரைமரி செட் சர்க்கிள்னால் என்ன, செகண்டரி செட் சர்க்கிள்ஸ்லாம் என்ன, ஒரு ஆண் உறுப்புல பிரைமரி செட் சர்க்கிள் என்ன, அதாவது முதல்நிலை பாலின பெருக்க உறுப்புகள், பெண்ணுக்கு முதல்நிலை பாலின உறுப்புகள். அப்போ டெஸ்டஸ் நம்ம ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது தான் விந்தகம்னு சொல்கிறோம். ஓவரி ஆங்கிலத்தை சொல்லக்கூடிய தமிழில் வந்து அண்டகங்கள் சொல்கிறோம். எ பேர் ஆஃப் ஓவரிஸ், அதாவது ஒரு ஜோடி இருக்கக்கூடிய அண்டகங்கள் மற்றும் ஒரு ஜோடி விந்தகங்கள் இருக்கக்கூடியது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பிரைமரி செட் சர்க்கிள், அதாவது முதல்நிலை பாலின பெருக்க உறுப்புகள். அப்போது ஆக்சசரி செட் சர்க்கிள்ஸ் இருக்கும்போது துணைப்பால் உறுப்புகள்லாம் என்னென்னலாம் வருது. ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா விந்து குழல், எபிடெர்மிஸ், விந்தணு முதிர்ச்சிப்பை, அதாவது மெச்சூர் ஆகக்கூடிய இடம் எங்கே பார்த்தா எபிடெர்மிஸ். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் விந்தணு முதிர்ச்சிப்பை. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எபிடெர்மிஸ் நாளங்கள், அதாவது எபிடெர்மிஸ் நாளங்களுடைய பயன்பாடு என்ன, அதோடைய வேலை என்ன, விந்தணுகளை முதிர்ச்சி அடைவதற்கு ஒரு பகுதி இடமாக இருக்கக்கூடியது தான் எபிடெர்மிஸ். ஆனால் அந்த விந்தணு உருவாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் அக்கர் இன் தி டெஸ்டஸ். அது எங்கே நடைபெறும், விந்தகங்கள். அப்போது விந்தகத்தில் தான் அந்த விந்து அணுக்கள் உருவாகும். ஆனால் அது மெச்சூர் ஆகணும்ல, முதிர்ச்சி நிலைக்கு போகணும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அது எங்கே இருக்கும், எபிடெர்மிஸில். ஸோ அதனால இருக்கிறது அந்த பைக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம்னா விந்தணு முதிர்ச்சி பைன்னு சொல்கிறோம். அப்போது டியூப்ஸ், விந்து குழல், எபிடெர்மிஸ். ஏன்னா ஒரு விந்தகத்திலேருந்து வெளியே ரிலீஸ் ஆகணும்னா அது ரீடிடெஸ்டிஸ் ஓப்பன் நம்ம சொல்லுவோம். அதை அங்கேருந்து இப்போ வேஸ் எஃபரன்ஷியாலேருந்து எபிடெர்மிஸ் வரும், எபிடெர்மிஸ்லேருந்து வேஸ் டெஃபரன்ஸ்க்கு போகும். அந்த வேஸ் டெஃபரன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஜாயிண்ட் வித் தி செமினல் வெசிக்கல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்டாக தான் ஆக்ட் ஆக போகுது, நாளங்களாக தான் உங்களுக்கு செயல்பட தன்மையுடையதாக இருக்கும் இது எல்லாமே. அப்போது ஒரு விந்தணுவானது எங்கே உருவாக்கப்பட்டு எதன் வழியாக அது நகர்கிறதுன்னு பார்க்கும்பொழுது எபிடெர்மிஸ்லேருந்து விந்து பை, அதாவது செமினல் வெசிக்கல், ஆங்கிலத்தில் வந்து செமினல் வெசிக்கல் சொல்கிறோம், தமிழில் விந்து பைக்கள்னு சொல்கிறோம். விந்து பைகள், அதாவது விந்து பைகளும் இந்த வேஸ் டெஃபரன்ஸும் இணைந்து உங்களுக்கு இஜாக்குலர் டக்டாக ஃபார்ம் ஆகும். அப்போது இதுக்கப்புறம் என்னென்னலாம் கிளாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது ப்ராஸ்டேட் கிளாண்ட், அதாவது முன்னிலை சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகாக உங்களுக்கு அந்த யூரினரி பிளேடர், யூரித்ரா வழியாக ஃபைனலி அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போது ரிலீஸ் அந்த ஆண் குறிக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோன்னா பீனிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் அபவுட், இது என்னென்னா துணை உறுப்புகளை, பால் உறுப்பை பற்றி ஒரு ஆண் உறுப்புக்கு பார்க்குறோம். அப்போது முதல்நிலை பாலின உறுப்புகள், துணை பால் இன உறுப்புகள்னு இருக்கும்போது அதில் ஆக்சசரி கிளாண்ட்ஸ், அதாவது கிளாண்ட்ஸ் சுரப்பிகளையும் பார்க்குறோம், நாளங்களையும் பார்க்குறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ், நியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் formed by the fusion of gametes. You first understand sexual reproduction is the results of what? Two haploid gametes and produce the diploid zygote. The testes in males is the primary sex organ. Accessory organs or secondary sex organs are vas deferens, epididymis, seminal vesicles and prostate glands and finally penis. அடுத்தது பெண்களுக்கான இனப்பெருக்க உறுப்புகள். அப்போது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அண்டகங்கள் தான் முதல்நிலை இன உறுப்புகள் சொல்லியிருக்கேன். இரண்டாம் நிலை பாலின உறுப்புகள் அமைப்பை பார்க்கும்பொழுது அண்ட வெளிவிடு நிகழ்வாக நம்ம எடுத்திருக்கோம். அப்போது பெண்களுக்கு முதல் நிலை எது பார்த்தீங்கன்னா ஓவரி, இரண்டாம் நிலை பாலின குழாய் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அது ஃபெலோபியன் டியூப், கருமுட்டை குழாய்னு நம்ம சொல்லுவோம், ஃபெலோபியன் நாளங் வழியாக டக்ஸு, அதுக்கப்புறம் கருப்பை, செர்விக்கல் ரீஜன், கருப்பை வாயின்னு சொல்லுவோம், செர்விக்ஸ், புனர்குழாய், கலவி கால்வாய்ன்னு சொல்லக்கூடியது. அப்போது வெஜைனாரி ஜொலிக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இதெல்லாமே செகண்டரி செக்ஸ் ஆர்கன் எடுத்திருப்போம். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா நம்ம சொல்லுவோம், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் இனப்பெருக்க உறுப்புகள் நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த நாளங்களும் இந்த கருப்பை, செர்விக்ஸ் ரீஜன், வெஜைனான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இரண்டாம் நிலை பால் உறுப்புகள் அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இரண்டாம் நிலை பால் உறுப்புகளான இந்த அமைப்புகள் வந்து எந்த வகையில் பயன்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த கருமுட்டை, அதாவது முட்டையானது உங்களுக்கு அந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக தான் நகரும். அப்படி நகரும் பொழுது ஆம்புலா ரீஜனில் தான் உங்களுக்கு அந்த ஸ்பெர்மும் அந்த முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஓவம்னு நம்ம சொல்லுவோம், அந்த ஓவம் ஃபியூஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபியூஷன் அப்போ ஜைகோட் நிலைக்கு போகிறோன்னா அந்த ஃபெலோபியன் டியூப்பில் தான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸே நடக்கும். அப்போது உங்களுக்கு செகண்டரி செக்ஸ் ஆர்கன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப்பில் நடக்கக்கூடிய அந்த அண்ட குழாய்களும் அழைக்கக்கூடியது. அப்போது முதல்நிலை பால் உறுப்பு எது? அண்டகங்கள். இரண்டாம் நிலை பால் உறுப்பில் இருக்கக்கூடியது கிளான்ஸும் இருக்குது, அண்ட் தென் டக்ஸும் இருக்குது. அந்த நாளம்தான் அண்ட நாளங்கள். அதுக்கு இன்னொரு பேர் தான் கருமுட்டை குழாயின்னு சொல்கிறோம். கேள்வி கேட்கும்போது அண்ட நாள குழாயிலும் கேட்கலாம், கருமுட்டை குழாயினும் கேட்கலாம்.
ஆங்கிலத்தில் கேட்கும் போது ஃபெலோப்பியன் டியூப்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டேரக்ட் கொஸ்டினாகவே கேட்குற மாதிரி இருக்கும். இதனுடைய பயன்பாடுகள் பார்க்கும்போது அண்டம் வெளியிட நிகழ்வாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆண் மற்றும் பெண் கேமெட்கள் இணைவாக இருக்கட்டும், கருவுற்ற முட்டை பிளவுற்று கருவாக மாறுதல், கரு பதித்தல், கரு வளர்ச்சி, குழந்தை பிறப்பு ஆகியவற்றை இது எல்லாமே எதில் நடைபெறும்னு பார்க்கும்போது ஒரு ஜைகோட், அதாவது ஒரு கருமுட்டையை உருவானது பிறகு அதன் தொடர்ச்சியான நிகழ்வுகளை தான் நம்ம ஒன்றா வரிசைப்படுத்தியிருக்கோம். அண்ட வெளியீடு நிகழ்வு என்பது அண்டகத்திலேருந்து ஒரு அண்டம் வெளியிடப்படுகிறது. இப்போ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது, அது ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல். அதுக்கப்புறம் அந்த கருமுட்டை என்ன ஆக போகுது, பிளவுற்றுனா டிவிஷன் போயிட்டு கருவாக மாறுதுன்னா 9 months கஸ்டேஷன் பீரியட் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த 9 months கஸ்டேஷன் பீரியடில் எவ்ரி மந்த் ஒரு உறுப்புகளாக உருவாகும். அப்போது அது உருவாகிறதுக்கு முன்னாடி அது இம்ப்ளான்டேஷன் கரு பதிப்பு என்பது நடைபெறணும். அப்போ கருவாக மாறுதல்னு நம்ம சொல்கிறோம். பிளவுற்று கருவாக மாறுதுன்னா பிளாஸ்டோசிஸ்ட் பிளாஸ்டோமியல் ஸ்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற செல்ஸ் தான் பிளாஸ்டோமியல். இப்போ இது எல்லாமே தட் மீன்ஸ் ட்ரோபோபிளாஸ்ட், இந்த பிளாஸ்டோமியல் செல்ஸ் போய் கரு போய் பதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கஸ்டேஷன் பீரியடே ஸ்டார்ட் ஆகும். அப்போது இது எங்கே போய் கரு பதித்தல், ஒரு ஃபீமேல் பாடி யூட்ரஸ் வால் சொல்லுவோம், அந்த எண்டோமேட்ரிய வாலில் போய் அட்டாச் ஆகுதில்ல, அதுதான் கரு பதித்தல்னு சொல்கிறோம். அதன் பிறகாக தான் 9 மாதங்களுக்கான அந்த வளர்ச்சி என்பதை நடைபெறும். அது கரு வளர்ச்சி. அதுக்கப்புறமா 9 மாதம் முடிந்தது பிறகு அந்த கருவானது வெளியே தள்ளப்படுது நிகழ்வுன்னு சொல்கிறோம். அதான் குழந்தை பிறப்பு, பார்ட்டியூஷன் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ எக்ஸ்பெல் அவுட் ஆஃப் தி பேபி ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் 9 months சொல்லக்கூடியது. அதுதான் குழந்தை பிறப்பு நிகழ்வு. ஸோ நவ் வி டிஸ்கஸ் அபவுட் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஹவு தி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஹியூமன் பாடி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபெர்டிலைசேஷன், அதுக்கப்புறம் எம்ப்ரியோனிக் டிவிஷன், ஸோ க்ளீவேஜ் நடக்கும். ஆஃப்டர் தி க்ளீவேஜ் மூவ் ஆன் டு தி எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட், கஸ்டேஷன் பீரியட், ஃபைனலி பார்ட்டியூஷன். இதுதான் ஹியூமனுடைய அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் எடுக்கும்போது முதல்ல ஹார்மோன்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹார்மோன் பேஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நிறையவே கேட்பாங்க, அதுவும் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்கும் நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஹார்மோன்ஸ் ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்னா கிளர்ச்சி. அது கிளர்ச்சி தான் ஒரு வேலையை வேகமாக நடைபெறுவதற்கும் அதை செயல்படும் தன்மையை துரிதப்படுத்துவது. அதாவது ஒரு நொதிகளை எப்படி வேலையை துரிதப்படுத்துதோ அந்த மாதிரி செயல்படும் தன்மையை நல்ல வீரியமாக செயல்படுத்துவதற்கு என்ன வேணும், ஹார்மோன்ஸ் வேணும். கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மேன் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது தான் ஹார்மோன். கிளர்ச்சி பண்ணக்கூடியது, அந்த செல் தன் நிலையிலிருந்து அதனுடைய வேலைகளை ரொம்ப அதிகமாக செயல்படுத்தக்கூடியது. அப்போ எங்கேருந்து உருவாயிருக்கு, கிரேக்க சொல்லிருந்து உருவாயிருக்கு. இந்த ஹார்மோன்ற விட கிரேக்க சொல்லிருந்து எடுத்திருக்கோம். அதுக்கு தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சின்னு சொல்கிறோம். தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் சில வேதிப்பொருட்கள். ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாமே இட்ஸ் அ non-nutrient trace amount of substance which is used to enhance the performance of the human body or any other organisms like invertebrates or vertebrates or even plants also. ஸோ ஒரு தாவரத்துலேருந்து என்ன ஹார்மோன் இருக்கும், ஆக்சின் இருக்குது, ஜிப்லின் இருக்குது, சைட்டோகைனின், எத்திலின் அண்ட் தென் அப்சிசிக் ஆசிட். இது எல்லாமே எங்கே இருக்குது, தாவரத்தில். அப்போ ஹியூமன்ஸ்க்கு நமக்கு ஹார்மோன்ஸ் வேணும் இல்லை, நம்மளுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹார்மோன்ஸ் வேணும். நம்மளோட என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், LH ஹார்மோன், லியூட்டனைசிங் ஹார்மோன், FSH ஹார்மோன், ஃபோலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாமுடைய வேலை என்ன, வேதிப்பொருட்களின் தாவரங்களின் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்கின்றன. இது எல்லாமே வேதிப்பொருட்கள். அப்போ தாவரங்களாக உற்பத்தி செய்யப்படும் இந்த வேதிப்பொருட்கள், இந்த ஹார்மோன் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்கள், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே தாவரத்துடைய செயல்பாடுகளை மட்டும் கட்டுப்படுத்தலை, அதில் ஒருங்கிணைக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருப்பது பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் தென் அனிமலுக்கான க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், ஹார்மோன்ஸ். முதுகெலும்புனா வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்புள்ள விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் பல்வேறு செயல்பாடுகளை வேதி சமிக்கைகள், அதாவது வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் பராமரிக்கின்றன. ஸோ இந்த சுரப்பி மண்டலுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஹார்மோன்கள். வேதியியல் தூதர்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுரப்பி மண்டலங்கள் மட்டும்தான். அப்போது இந்த சுரப்பி மண்டலங்கள் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போது, வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அப்போ யாரை வேதியியல் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறது, சுரப்பி மண்டலங்கள். இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வேதியியல் தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உறுப்பு மண்டலம் எதுன்னு கேட்டால் சுரப்பி உறுப்பு மண்டலங்கள்னு சொல்கிறோம். அப்போது எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்டோக்ரைன் கிளான்ஸ் சொல்கிறோம்.
நாளமில்லா சுரப்பிகள் வேதிய தூதுகளாக செயல்படும் தன்மையுடையது. அப்போது உடற்செயலியல் செயல் கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லை, இதெல்லாம் உடற்செயல் நம்ம சொல்லுவோம். ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? நம்ம பாடியில் நடக்கக்கூடிய டைஜஷன் ப்ராசஸ், செரித்தலாக இருக்கட்டும், நம்முடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இனப்பெருக்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருப்பது அந்த வேதிப்பொருட்கள் தான். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ், the word hormones derived from the Greek word that is hormone. What is the meaning of that one? To excite, கிளர்ச்சி. The function of these hormones, which can coordinate the, whether it's a plant or animals, it coordinate the function of the plant growth and development by producing chemical substances. So in plants it's called plant hormones, in animals it's called animal hormones. So endocrine in the animals, endocrine is vertebrate and possess a diverse communication system. So endocrine glands are present in vertebrates. It is not developed in the invertebrates. Later stage only, the glands formation will occur, that is in the vertebrates. What is the function of this endocrine gland? To coordinate physiological and metabolic functions of the body by chemical integration. So whenever I am telling about the hormones, you have to remember the word chemical integration, that's it. So who is acting as a chemical messenger? அதாவது வேதிய தூதர்களை யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, endocrine system. So endocrine system is what? It is the non-ducts நம்ம சொல்கிறோம். That is what? Endocrine system will act as through the chemical messengers known as hormones, which are produced by the specialized glands, that is called what? The pituitary gland, thyroid gland, parathyroid gland, adrenal gland, and then even testes and gonads. Gonads means nothing. Testes and ovaries also can act as a glands. So all the physical process which takes place in the human body, that is exactly controlled and mediated by the glands. What are the physical processes occur in the human body? It's the digestion, metabolism, growth and development and reproduction. All these events are controlled by the hormones. Not only the humans, all the animals, it is occur in the vertebrates, especially vertebrates, because in invertebrates the glands are not developed at all. At later stage only it is developed in the vertebrates. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா தாவர ஹார்மோனின் வகைகள். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஹார்மோன்ஸை பற்றி சொல்லும் போது என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 5 வகையான ஹார்மோன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் ஆசிட் மற்றும் எத்திலின். இதில் growth-ஐ ப்ரொமோட் பண்ணணும், growth-ஐ இன்ஹிபிட் பண்ணணும். அதாவது வளர்ச்சியை ஊக்குவிப்பது, வளர்ச்சியை தடை செய்வது. இது பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கானா இல்லை அனிமல்ஸ்க்கும் இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்க, என்ன ஆகும்? க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ க்ரோத் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கணும். அப்போ என்ன ஆகணும்? அதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அப்போ 2 பேருமே வேணும். எந்த ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை அனிமலாக இருக்கட்டும், க்ரோத் கண்டினியூவாக இருக்கக்கூடாதுன்றது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். பிளான்ட்டுக்கு கண்டினியூஸ் க்ரோத்துன்றது இருக்குது, பட் அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அதுக்கு க்ரோத் கிடையாது. இட்ஸ் டிட்டர்மினேட். பட் பிளான்ட்ஸ் ஆர் இன்டிட்டர்மினேட். அதோடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது பிளான்ட்டில். ஆனால் சம்டைம்ஸ் அந்த பிளான்ட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக அந்த ஹார்மோன்ஸ் தடை செய்யப்பட வேண்டும். அப்போது அதை தடை செய்யறதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஹார்மோன்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, இது எல்லாத்துமே க்ரோத் ப்ரொமோட்டர், வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எதுன்னா, நம்பர் 1 ஆக்சின், நம்பர் 2 ஜிப்ரலிக் ஆசிட், நம்பர் 3 சைட்டோகைனின், நம்பர் 4 எத்திலின். ஸோ இந்த எத்திலின் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆக்ட் போத் growth promoters as the growth inhibitor. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா இந்த growth ஹார்மோன் சொல்லும் போது ப்ரொமோட்டராகவும் அந்த இன்ஹிபிட்டர், வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியது, வளர்ச்சி தடை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ரெண்டாவும் இயங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுனா எத்திலின். அது ஒரு கேஸ். ஸோ கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்பாங்கன்னா, 2 காரணிகளாகவும் செயல்படக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் எத்திலின். ஆனால் வளர்ச்சி தடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சிசிக் ஆசிட், அதாவது அப்சிசிக் அமிலம் நம்ம சொல்லக்கூடியது. அப்போது உங்கள் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் என்ன, ப்ரொமோட்டாஸ் யார், இன்ஹிபிட்டாஸ் யார், இது எல்லாமே எந்த காம்பவுண்ட் வந்து டெரிவேட்டிவாக இருக்குது, ஆக்சிஜன் எதுலேருந்து வந்திருக்கு, இண்டோல் அசிட்டிக் ஆசிட். அண்ட் தென் ஜிப்ரலிக் ஆசிட் என்னது, இது ஒரு அமிலத்தன்மையுடையது. அண்ட் தென் டெர்பீன்ஸ், அதோடைய ஒரு மூலப்பொருள் எதுனா டெர்பீன்ஸ்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் சைட்டோகைனின், அடினின் டெரிவேட்டிவ்ஸ், அப்சிசிக் அமிலம் வந்து கெரோட்டின்ஸ், எத்திலின் சொல்லும்போது ஒரு கேஸு. எந்த மூலப்பொருளிலிருந்து இந்த ஹார்மோன் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் உங்களுக்கு நேரடியான ஒரு கேள்வியாகவே கேட்பாங்க.
ஸோ இது வந்து எதுக்காகனா ஒரு தாவரம் அந்த வளர்ச்சி மற்றும் அதனுடைய முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு கண்டிப்பாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வேணும். இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டில் வந்து டார்மன் ஸ்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே வந்து ஒரு கொண்டக்கடலை வச்சுருக்கோம்னு வச்சுங்க, அந்த சீட் டார்மன் ஸ்டேஜில் இப்போ இருக்குன்னா கண்டிப்பாக அந்த க்ரோத் ஹார்மோன்ஸில் இப்போது ஆக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த சீட்ஸை இன்ஹிபிட் பண்ணது யார்? ஏபிஏ ஆசிட் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த சீட்ஸை வந்து ஒரு வாட்டரில் போட்டு சோக் பண்ணி ஊற வச்சு தென் ஆஃப்டர் தட் அந்த 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு நம்ம மூடிட்டோம்னா தென் அந்த இன்பைபியூஷன் ஆனதுனால அந்த சீட் ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன, அந்த டார்மன்சி ஸ்டேஜை பிரேக் பண்ணி வரதுக்கான ஹார்மோனாக ஜிப்ரலிக் ஆசிட் இருக்கும். அப்போது ஒரு க்ரோத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும், அதை இன்ஹிபிட் பண்ணணும் அப்சிசிக் ஆசிட். அந்த க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணிட்டு போகணுன்னா அதுக்கு என்ன ஹார்மோன்ஸ் வேணும்? ஜிப்ரலிக் ஆசிட் வேணும், அப்சிசிக் ஆசிட் வேணும், எல்லாமே இருக்கணும். அப்போ ஒரு பிளான்ட் க்ரோத்தை மீடியேட் பண்ணுறதுக்கு 2 type ஹார்மோன்ஸ் இஸ் நீடட். Now we discussed about what types of plant hormones: auxin, cytokinin, GA, ABA and ethylene. All these hormones is very important. Auxin, cytokinin and gibberellic is a promote growth promoting hormones, whereas even ethylene can act both promoter hormone as well as the inhibitor hormone. Only hormone which acts as the inhibitor hormone, that is the ABA, அப்சிசிக் ஆசிட். அடுத்தது மனித நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள், அதாவது டக்லஸ் கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம், அதான் எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்ம சொல்கிறது. ஸோ நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்து செல்ல நாளங்கள் உள்ளன. இப்போது வாட் இஸ் டக் கிளான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நாளமுள்ள சுரப்பிகள் என்ன கெமிக்கல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாளங்கள் டக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக உமிழ்நீர் சுரப்பிகள், செலவரி கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். செலைவா, நம்ம வாயில் உற்பத்தி ஆகக்கூடிய உமிழ்நீரானது என்ன சொல்கிறோம்? அது உமிழ்நீர் சுரப்பி எதுலேருந்து உருவாகுதுன்னா உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாக உருவாகுது. அதுதான் நம்ம செலவரி கிளான்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்கிறோம். இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கொண்டு செல்வதற்கு குழாய், அதாவது அந்த குழாய் போன்ற அமைப்பு இருக்குது, சுரப்பிகள் இருக்குது, குழல் போன்ற அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த நாளமில்லா சுரப்பிகள் அந்த அமைப்பு எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் ஆகுன்னு பாருங்கள். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இரத்த நாளங்கள் மூலமாக கடத்தப்படுகிறது அந்த டார்கெட் செல்ஸுக்கு. எந்த டார்கெட் ஆர்கனுக்கு நம்ம செல்லுக்கு டிஷ்யூக்கு அனுப்பணுமோ அந்த டார்கெட் டிஷ்யூஸ்க்கு எப்படி செலுத்தப்படுகிறதுனா இரத்த நாளங்கள் வழியாக, பிளட் வெசல்ஸ் வழியாக செலுத்தப்படுகிறது. அப்போது ஒரு நாளமுள்ள சுரப்பிக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, டேரெக்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலாம்? உமிழ்நீர் சுரப்பிகளை பற்றி சொல்லலாம், பால் சுரப்பிகள் சொல்லலாம், and there is a mammary glands, and then what, வியர்வை சுரப்பிகள், ஸ்வெட்டிங் கிளான்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கேள்வி கேட்கும்பொழுது நாளமுள்ள சுரப்பிக்கு எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பிகள், பால் சுரப்பிகள் மற்றும் வியர்வை சுரப்பிகள். மனிதர்கள் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் எத்தனைன்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம எடுத்தோம் பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா முதுகெலும்பிலும் காணப்படக்கூடியது எதுனா நாளமில்லா சுரப்பிகள் தான். எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் டு மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். ஸோ இந்த ஹைப்போதலாமஸில் இருக்க நியூரோ செக்ரிட்டரி செல்ஸ் தான் கொனடோட்ரோஃபின் அண்ட் சொமடோஸ்டாட்டின் சொல்லக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த கொனடோட்ரோஃபின்னா க்ரோத் ஹார்மோன்ஸாக, பிட்யூட்டரி சுரப்பிகள் புதிதாக சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்கெல்லாம் ஒரு மூலப்பொருளாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஹைப்போதலாமஸ் என்பது என்ன? மூளையின் ஒரு பகுதி, ஒரு செரிபிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். அப்போது நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்ட் ஆகணும்னா கூட அதுக்கான ஹார்மோன்ஸை யார் தான் கொடுக்க போகிறா? தட் இஸ் கிவன் பை தி ஹைப்போதலாமஸ். ஆனால் இங்கே நம்ம நாளமில்லா சுரப்பிகளை யாரை பார்க்க போகிறோம்? முதல்ல யார்? பிட்யூட்டரி கிளாண்ட், அதுக்கப்புறமா தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட், கணையம், தட் இஸ் லேங்கரன் திட்டுக்கள் நம்ம சொல்லக்கூடியது, அட்ரினல் சுரப்பி, தட் இஸ் கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லா. முதல்ல தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்னென்ன சுரப்பிகள்ன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் 1 by 1 இதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இனப்பெருக்க சுரப்பிகள், விந்தகம் மற்றும் அண்ட சுரப்பிகள், தைமஸ் சுரப்பி, இது எல்லாமே என்னென்னா நாளமில்லா சுரப்பிகள்னு நம்ம சொல்கிறோம். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். Endocrine glands present in human and other vertebrates. So what are the glands? The first glands were pituitary gland, it is called as master gland, and second thyroid gland, which is present near to this trachea region. Okay, the trachea is a windpipe for the vertebrates organisms, and then parathyroid gland, pancreas, islet of Langerhans. And the scientist, that means the Langerhans is a scientist who first found that cells, that the pancreas cells can act as a gland. So only one organ which act as a compound gland, that is pancreas, because it can act both endocrine as well as the exocrine gland. அதாவது நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி இரண்டாகவும் இயங்கக்கூடிய ஒரு
சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா pancreas. ஸோ மீதி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள், that is endocrine glands. So which only organ which can act as a endocrine as well as the exocrine gland, that is the pancreas. This is they ask you in the direct questions also. And move on to adrenal gland. Exactly, it is located above the kidney, that is surface of the kidney. And it has two regions, that one is what? Adrenal cortex and adrenal medulla. And then what? Gonads. Gonads is nothing, it's a set spot of the humans, not only for the humans, even other vertebrates, animals also. Here testes and ovary represent for the human. And thymus gland. Thymus gland, which is very very important for our immunity system. இப்போ நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா முதல் ஹார்மோன் எது? பிட்யூட்டரி சுரப்பி பற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டயக்ராம், அதாவது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூளையினுடைய ஒரு வரைபடம் இருக்குது. அதில் உங்களுக்கு முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா செரிப்ரம் பகுதி, அதாவது முன்மூளையும் பின்மூளையும் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போ செரிப்ரம், ஃபோர் பிரைன், மிட் பிரைன் அண்ட் ஹைண்ட் பிரைன் சொல்லுவோம். இந்த ஃபோர் பிரெயினில் இருக்கக்கூடியது, முன்மூளையில் இருக்கக்கூடியது தான் இந்த செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். ஸ்பெசிஃபிக்காக டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சின்ன பாக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு டியூப் மாதிரி இருக்குது, தட் இஸ் அதுதான் உங்களுக்கு பிட்யூட்டரி சுரப்பி, அதாவது நாளமில்லா சுரப்பி சொல்கிறோம்னா பிட்யூட்டரி சுரப்பி. அது எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கும். இதுதான் கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த வரைபடத்தில் பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பியோட டயக்ராம் இருக்குது, அதில் சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிட்யூட்டரி சுரப்பி. இந்த பிட்யூட்டரி சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதாவது நாளமில்லா சுரப்பிகள். ஆனால் நாளமுள்ள சுரப்பிகள்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? டக் கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம். நாளமில்லா சுரப்பி வந்து டக்லெஸ் கிளான்ஸ், எண்டோக்ரைன் கிளான்ஸ். அப்போது இந்த பிட்யூட்டரி சுரப்பி எதனுடைய தொடர்ச்சியாக இருக்குன்னா ஹைப்போதலாமஸ். உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? நியூரோ செக்ரட்டரி செல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் எங்கே உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்? பிட்யூட்டரி சுரப்பியில் தான். ஸோ டயக்ராம் தெளிவாக பார்த்தா உங்களுக்கு புரியும் பிட்யூட்டரி சுரப்பியோட ஃபங்க்ஷன் என்னன்றது. அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பியை ரெண்டு பகுதியில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று நியூரோ ஹைப்போஃபைசஸ், அடினோ ஹைப்போஃபைசஸ், அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். வரைபடத்திலே பாருங்கள், முன்புற பிட்யூட்டரி கதுப்புன்னு கொடுத்துருக்கா, அதுதான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். பின்புற பிட்யூட்டரி கதுப்புன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். தட்ஸ் ஆல். அங்கே உங்களுக்கு மேலே ஹைப்போதலாமஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த லைன். அந்த ஹைப்போதலாமஸ் இருந்தால் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. யார் ஆக்ட் பண்ணி வைக்க? பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்ட் ஆகணும்னா அதுக்கே ஒரு ஹார்மோன் வேணும், அதை ரிலீஸ் பண்ணக்கூடியது தான் ஹைப்போதலாமஸ். ஸோ இது பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா போதும். பட் இங்கே ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கும்போது பிட்யூட்டரி சுரப்பி பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் இது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? மாஸ்டர் கிளாண்ட் சொன்னா இல்லையா? அப்போது உங்களுக்கு கேள்வி டைரெக்டாக கேட்டாங்கன்னா எந்த சுரப்பியானது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது, இதுதான் கேள்வி. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த ஆப்ஷன் போனோம்னா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு தான் போகணும். பிகாஸ் அதுதான் எல்லா சுரப்பிகளையுமே கட்டுப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்வது அந்த சுரப்பி மட்டும்தான். ஏன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் தான் ஸ்டிமுலேட் பண்ணும் அதர் கிளான்ஸ், அதாவது அதர் கிளான்ஸ்னால் அதர் எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லணும். ஸோ அப்போ பிட்யூட்டரி கிளான்ஸ்னு ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸை எல்லா அதர் கிளான்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம யார் எடுத்துக்கணும்? தைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் சார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா ரீஜனில் இருக்கும். இந்த தைராய்டு கிளாண்டு ஒரு பர்டிகுலர் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிட்யூட்டரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் யார் ஆக்ட் பண்ண வைக்கும்? தைராய்டு கிளாண்ட் ஆக்ட் பண்ண வைக்கும். தைராய்டு சுரப்பியில் அது செயல்பட வச்சு தைராய்டு சுரப்பியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹார்மோனாக ப்ரொடியூஸ் ஆக போகுது. தட் இஸ் வாட்? அயோடோதைரோசின், தைரோனின், T3 அண்ட் டெட்ரா ஹைட்ரோதைரோனின் அல்லது தைராக்சின் இல்லைன்னா T4ன்னு சொல்கிறோம். இது டைரக்ட் கொஸ்டின். T3, T4 இந்த 2 ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சுரப்பி எதுன்னு ஒரு கேள்வி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கீழே என்ன ஹார்மோன் கொடுத்துருப்பாங்க? தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எதுக்கு போகணும்? தைராய்டு கிளாண்டு தான் போகணும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன? கீழே T3 கொடுத்துரு, அது பேராதைராக்சின்னு கொடுக்கலாம். இன்னும் 2-3 ஹார்மோன் இன்சுலின் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் போவீங்க? தைராக்சினுக்கு போவீங்க. ஸோ பேராதைரஸ்ன்றது ராங், அது கிடையாது. அப்போது அடுத்து என்ன கிளாண்ட் பார்த்தா பேராதார்மோன் ரத்தத்தில், அதாவது பேராதைராய்டு கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ண ஹார்மோன் வந்து பேராதார்மோன் ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை பராமரிப்பதற்காகவும் எலும்பு, சிறுநீர் ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கும் தேவைப்படுகிறது. ஸோ கணைய செல்கள் இன்சுலின் ப்ரொடக்ஷன், குளுக்கோகான் ஆகியவற்றை சுரக்குகின்றன. நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பேன்க்ரியாஸுடைய ஃபங்க்ஷன் பற்றி சொன்னேன். எண்டோக்ரைனாக ஆக்டாது, எக்ஸோக்ரைன் கிளாண்டான ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போது ஒரு கணைய செல்லானது இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் ஆகியவற்றை சுரக்கிறது மூலமாக ரத்தத்தை குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகிறது. அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணும்? கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டீரோன்
அட்ரினல் மெடுலாவில் சுரக்கும் ஹார்மோன்கள் எஃபினெஃப்ரின் மற்றும் நார் எஃபினெஃப்ரின். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதாவது நமக்கு துரித நடவடிக்கை ஏற்படணும்னா உடனே நமக்கு என்ன ஹார்மோன் வேணும்? எஃபினெஃப்ரின் அண்ட் நார் எஃபினெஃப்ரின். இதை சுரக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் எதுனா அட்ரினல் கிளாண்ட். பெண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகம் மற்றும் விந்தகத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் இருக்கட்டும், இல்லைனா ஆண் இனப்பெருக்கத்தில் உருவாகக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் இருக்கட்டும், இல்லைனா பெண் இனப்பெருக்கத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன், ப்ரொஜெஸ்டரோனையும் இது எல்லாமே என்னென்னா அதோட ஃபங்க்ஷன் ஓவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். டெஸ்டோஸ்டிரான் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸு. ஸோ pancreas secrete insulin and glycogen to maintain the blood glucose level. Adrenal contents which is in the produce or secrete epinephrine or norepinephrine. It is acting as a emergency hormone. The sex glands of the male sex gland produce what? Testosterone, and the ovary is a female sex organ which produce the estrogens and progesterone hormones. It's very important for growth and development of both testes as well as the ovary. So இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்க்கும்பொழுது we discussed about plant அதாவது அனிமல் ஹார்மோன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சுரப்பிகள், ஒரு நாளமில்லா சுரப்பிகளை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். நாளமில்லா சுரப்பிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதன்மை சுரப்பியாக இருப்பது எதுனா பிட்யூட்டரி கிளாண்டுன்றதை பார்த்துருவோம். ஒவ்வொரு சுரப்பிக்கும் அதோடைய என்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனோட பயன்பாடு என்னது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கம்மிங் எபிசோட் we discuss more about this one. Thank you so much.